வெள்ளி அருவி தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. கொடைக்கானல் ஏரி மற்றும் கரடிச்சோலை அருவி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்யும் மழை நீரும் ஒன்றாக சேர்ந்து வெள்ளி அருவியாக கொட்டுகிறது. அருவியில் இருந்து வெளியேறும் நீர் ஆறுகண் மதகு வழியாக புலிச்சோலைக்குள் பாய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த அருவியில் மக்கள் குளிக்க அனுமதி இல்லை. ஆனால் இந்த அருவி பார்ப்பதற்கு மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. கொடைக்கானலில் உள்ள பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான செண்பகனூர் அருங்காட்சியகம் சுவாரஸ்யமாக பார்க்க வைக்கும் இடமாகும். கொடைக்கானல் ஏரியில் இருந்து 5.6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அருங்காட்சியகம் நாட்டின் சிறந்த ஆர்க்கியோடோரியங்களில் ஒன்றாகும். இது இப்போது சேக்ரட் ஹார்ட் கல்லூரியால் பராமரிக்கப்படுகிறது. குறிஞ்சி ஆண்டவர் கோவில் கொடைக்கானல் செட்டியார் பூங்காவிற்கு அருகில் உள்ளது. அமைதியான இயற்கை எழில் கொஞ்சம் பகுதியில் பண்ணைக்காடு பகுதியை கடந்ததும் சுமார் 15 நிமிடங்களில் கோவிலை அடையலாம். இயற்கையையும் ஆன்மீகத்தையும் விரும்புவோருக்கு இது சரியான இடம். பிரையன் பூங்காவில் 1000க்கும் மேற்பட்ட பல்வேறு வகையான ரோஜாக்களின் தொகுப்பு உள்ளது. கோடை மாதங்களில் வண்ணத் திருவிழாவில் பூக்கள் பூக்கும் போது பூங்கா முழுவதும் திருவிழா காட்சியாக மாறிவிடும். கண்ணாடி மாளிகை என்பது பூங்காவின் தனித்துவமான மற்றுமொரு அம்சமாகும். இது பல்வேறு வகையான மனதிற்கு கவர்ச்சியான தாவரங்களைக் கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 175 ஆண்டுகள் பழமையான யூகலிப்டஸ் மரமும் இந்த பூங்காவில் உள்ளது. கொடைக்கானலின் மையப்பகுதியில் கோக்கர்ஸ் வாக் என்று அழைக்கப்படும் ஒரு பாதை உள்ளது. 1872ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட நடைபயிற்சி பிளாசா கொடைக்கானலின் வரைபடத்தை பட்டியலிட்ட லெப்டினன்ட் கோக்கரின் நினைவாக பெயரிடப்பட்டது. ஏரியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் கோதையின் தெற்குப் பகுதியில் செங்குத்தான சரிவுகளின் விளிம்பில் இந்த பாதை செல்கிறது. சமவெளி மற்றும் பசுமையான நிலப்பரப்புகளின் பரந்த காட்சிகளை வழங்குகிறது. கொடைக்கானல் ஏரி நகரத்தின் மையத்தில் 24 ஹெக்டரில் அமைந்த செயற்கை ஏரியாகும். கொடைக்கானல் ஏரி படகு சவாரி செல்ல விரும்பும் சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய இடமாகும். மிதிவண்டி பயிற்சியாளர்கள் மற்றும் குதிரை ஏற்ற பயிற்சியாளர்களுக்கு கொடைக்கானல் ஏரியின் சுற்றுச்சாலைகள் சிறப்பிடமாக உள்ளது. வட்டக்கானல் கிராமத்திலிருந்து நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை நீங்கள் நடைபயணம் செய்ய வேண்டிய ஒன்றாகும். எனவே நீங்கள் உங்கள் ஹைகிங் ஷூக்களை எடுத்துக்கொண்டு நீர்வீழ்ச்சிக்கு இறங்க வேண்டும். நடைபயணம் குறுகியதாக இருந்தாலும் காடுகள் அழகாக காட்சியளிக்கும். டால்பினின் மூக்கை போன்ற துருத்திக் கொண்டிருக்கும் தட்டையான பாறையின் காரணமாக இந்த இடத்திற்கு அதன் பெயர் வந்தது. அதன் வளமான நிலப்பரப்பு மற்றும் பள்ளத்தாக்குகள் நீங்கள் அனுப்பும் எந்த ஒலியையும் உங்களுக்கு திருப்பித் தருகின்றன. கொடைக்கானல் பெருமையுடன் இந்த இடத்தை ஒரு சிறந்த இடமாக வளர்க்கிறது. கொடைக்கானலில் உள்ள பாம்பார் நீர்வீழ்ச்சி பசுமைக்கு மத்தியில் அமைந்துள்ள ஒரு அழகிய நீர்வீழ்ச்சியாகும். நகரங்களின் இரைச்சல் மற்றும் கூக்குரலில் இருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள பாம்பார் நீர்வீழ்ச்சியானது இயற்கையின் அமைதியான வசதியில் உங்கள் புலன்களை அலைய வைப்பதற்கும் மிகவும் தேவையான மீட்டமைப்பைப் பெறுவதற்கும் ஒரு சரியான இடத்தை வழங்குகிறது. பச்சை பள்ளத்தாக்கு சமவெளிகள் பள்ளத்தாக்குகள் மற்றும் மலைகளின் அற்புதமான காட்சியை சுற்றுலா பயணிகளுக்கு வழங்குகிறது. வைகை அணையின் மூச்சைப் பார்ப்பது நினைவில் கொள்ளத் தகுந்த அனுபவத்தை அளிக்கிறது. இது முன்பு தற்கொலை புள்ளி என்று அழைக்கப்பட்டது. ஆழமான மற்றும் அடர்த்தியான ஆபத்தான பள்ளத்தாக்கு காரணமாக இது அதன் பெயரைப் பெற்றது. 12 இளைஞர்கள் இறந்த குறுகிய ஆழமான குகைகள் இப்போது பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த குகைகள் மிகவும் ஆபத்தானவை, எனவே அவை இப்போது நன்கு பாதுகாக்கப்படுகின்றன. சுற்றுலா பயணிகள் குகைகளின் சில பகுதிகளை தொலைவிலிருந்து மட்டுமே பார்க்க முடியும். பில்லர் பாறைகள் கொடைக்கானலில் அதிகம் விரும்பப்படும் சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். நகரின் மையப்பகுதியிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சுற்றுலா தலமானது மழைக்காடுகளின் மத்தியில் தோளோடு தோள் நின்று 3 செங்குத்து கிரானைட் கற்பாறைகளைக் கொண்டுள்ளது. உயரமான மற்றும் வானத்தை துளைக்கும் இந்த பாறைத் தூண்கள் தனித்துவமானவை மற்றும் பார்வைக்கு பிரமிக்க வைக்கின்றன, மேலும் அவை 400 அடி உயரம் கொண்டவை. பைன்காடு கொடைக்கானலில் நீங்கள் செய்யக்கூடிய வேடிக்கையான மற்றும் உற்சாகமான செயல் பாதைகளில் குதிரை சவாரி செய்வதும் மலைகள் மற்றும் பள்ளத்தாக்குகளின் அழகிய காட்சிகளை ரசிப்பதும் ஆகும். அருகிலுள்ள சால்களில் இருந்து குதிரையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு பைன்காடு கொடைக்கானல் வழியாக சவாரி செய்யலாம். சவாரியின் சிலிர்ப்பையும் சாகசத்தையும் உணரலாம். 24 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட பேரிஜம் ஏரியின் தண்ணீர் தேனி மாவட்டம் பெரியகுளம் மக்களின் குடிநீராக பயன்படுகிறது. பேரிஜம் ஏரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய நன்னீர் ஏரியில் 2வது இடத்தை பெற்றுள்ளது. இங்கு செல்ல பேரிஜம் செல்லும் வழியில் உள்ள மதிக்கெட்டான் சோலையில் உள்ள வனத்துறையின் அனுமதி அவசியம். மன்னவனூர் ஏரி இயற்கையை நேசிப்பவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஆழமற்ற பகுதிகளில் உல்லாசமாக இருக்கும் நீர்நாய்கள் முதல் மேலே உயரும் கம்பீரமான ஹெரான்கள் வரை அதன் நீர் பலவிதமான நீர்வாழ் உயிரினங்களால் நிறைந்துள்ளது. சுற்றியுள்ள காடுகளில் கிங்ஃபிஷர்கள்,
மரங்கொத்திகள் மற்றும் கிளிகள் உட்பட எண்ணற்ற பறவை இனங்கள் உள்ளன. அவற்றின் துடிப்பான இறகுகள் பசுமையான நிலப்பரப்புக்கு வண்ணத்தை சேர்க்கின்றன.